நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான கூட்டணியில் தமிழகத்தில் மிகவும் பரபரப்பான சூழல் இருக்குது. பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறாங்கிற தகவல் தற்போது அடிபட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னும் ஓரிரு வாரங்களில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை ஒரு தெளிவான முடிவு எட்டப்படக்கூடிய சூழல் தமிழகத்தில் இருக்குது. அப்போ தான் மக்களிடையே தேர்தல் பரப்புரையில் எல்லா கட்சிகளும் ஈடுபட முடியும். இந்த சூழலில் அதிமுகவுடன் யார் யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, பாஜகவுடன் யார் யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி அவங்க தனித்து போட்டியிடுறாங்க. திமுக அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவங்களோட தான் இருக்கிறார்கள். அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களும் எந்தெந்த தொகுதிங்கிற ஒரு உட்கட்சி பூசல் இருக்குது. உட்கட்சியில் ஒரு குளறுபடி, ஒரு தெளிவின்மை இருக்குதுன்ற சொல்லப்படுறாங்க. ஆனால் அவங்க திமுக ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுத்து அவங்க போயிட்டுருக்கிறாங்க. அதில் மாற்றம் இல்லை. வருகிற ஓரிரு வாரத்தில் இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே சரியாக எடுத்தால் தான் தேர்தல் பரப்புரைக்குள்ளே அனைத்து கட்சிகளும் ஈடுபட முடியும். அந்த சூழலில் இந்த மாதம் இறுதியில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். 27 மற்றும் 28 இந்த 2 நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரை நிறைவு பெறுகிறது. அந்த நிறைவு விழாவில் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டு பல்வேறு கூட்டணி தலைவர்களை அறிமுகம் செய்வார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பல்லடத்தில் நடக்கக்கூடிய இந்த விழா மதியம் 2 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்குது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றுகிறார். அந்த சூழலில் இன்னும் 2 நாட்களுக்குள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கிற ஒரு அரசியல் புரசலான பேச்சுவார்த்தையும் அடிபடுது. ஆனால் விஜயதரணி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவுடன் கூட்டணிக்கு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தற்போது எந்த நிலையும் நாங்கள் முடிவினை எடுக்கலை அப்படிங்கிற சூசகமாக சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னும் 2 நாட்களில் அவங்க எந்த பக்கம் இருக்கிறாங்க எந்த பக்கம் இல்லைங்கிற ஒரு உண்மை தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கப்படுகிறார்கள். மக்கள் நீதி மய்ய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் திமுகவில் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்ற பேச்சும் அடிபடுகிறது. மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் 2 சீட்டு கேட்டார். அதில் ஒரு சீட்டு திமுக கொடுக்கறதுக்கு உறுதியாகிட்டாங்க. இன்னொரு சீட்டுங்கிறது தான் இழுபறியாக இருக்கிறது. ஆனாலும் திமுகவுடன் மக்கள் நீதி மய்ய கட்சி கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. அவர்களோடு தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. உறுதிப்பட்ட செய்தி திமுக வட்டாரத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. இன்னும் 2 நாட்களில் சில மாற்றங்களும் நடக்கும். இன்னும் 2 வாரங்களில் சில பரபரப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, தேர்தல் பரப்புகளில் எந்த மாதிரி காரஞ்சாரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறது, புதிய அறிவிப்புகளில் என்ன வரும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற 27, 28 பிரதமர் தமிழகம் வரக்கூடிய அந்த சூழலில் அது ஒரு பரபரப்பான செய்தியும் என்று பார்க்கப்படுகிறது. எந்த மாதிரி அவர் பேசுவார், யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை மோடி அறிவிப்பாரா? மோடி வருகிற அன்று 27, 28 தமிழகத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பான தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.